பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சரவணனும் பாண்டியனும் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட, சரவணா கொஞ்சம் எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நான் கூடிய சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் ஐயோ எனக்கு இன்னைக்கு வக்கீலை பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சு வச்சுருந்தேன், அப்பா வேறு அங்கே வெளியில் போயிட்டுருக்காரு, நான் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்பா வந்த உடனே நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பாண்டியனும் வெளியில் போயிட்டு இருக்க போது இங்கே சரவணனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. நம்மளோட பையனோட வாழ்க்கையை நாம்ளே நாசம் பண்ணிட்டோமே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற போது நம்ம நல்லா டீட்டெயிலாக விசாரித்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும், அவனோட வாழ்க்கையை இப்படி நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் நடந்து போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே மயில் மீனாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மீனாவுமே அட்டன் பண்ணிவிட்டு அக்கா நீங்கள் எங்கிட்ட எதுவுமே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் எங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மயிலக்கா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியுமே மீனா போயிருப்பாங்க. அங்கே மீனா கிட்ட உட்காந்து ஆறுதலாக எதனா ஒன்று பேசிட்டு வந்திருப்பாங்க. வெளியே வரும்போது இங்கே பாண்டியனுமே இதை நோட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டியனை பார்த்ததும் இங்கே மீனாக்கு ரொம்பவே பதட்டமாகவும், ஐயோ மாமா வேற பார்த்துட்டாரே, மாமாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே, நம்ம இங்கே மீனா மயிலக்கா ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு வந்தால் இங்கே ஒரு பிரச்சனை ஆகிடும் போல் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் மீனாவை பார்த்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, என்னப்பா இங்கே வந்துட்டு இருக்க, நான் ஆஃபீஸுக்கு போகலையா, இந்த வீட்டில் உள்ளே வர வெளியே வர என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. என்ன மீனா இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க மீனாவும். உடனே மாமா அது இங்கே மயிலக்கா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நான் அந்த ஃபோனை கூட கட் பண்ணி தான் விட்டேன், ஆனால் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு போகலாம், ஆறுதல் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற இதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோபம் ஆகிடுது. என்னப்பா மீனா நீ படித்த புள்ள தானே, உனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெரவசை இல்லையா, இங்கே இவங்க வருத்தப்படுறதை விட இவங்கள சொன்ன பொய்யை நினச்சி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. நீ சொல்லணும்னா ஆறுதல் சொல்லிடணும்னா வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். இவங்கக்கிட்ட என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, அம்மா நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, நீ தான் கரெக்டாக இருக்க, நீயும் ராஜ்யம் தான் கரெக்டாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இங்கே இவக்கிட்ட வர பேசிக்கிட்டு இருக்க, இங்கே இந்த விஷயம் சரவணனுக்கு தான் ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, நீ சரவணனுக்கு தான் இந்த ஆறுதலையும் எல்லாமே சொல்லியிருக்கணும், இவ வீட்டுக்கு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் மாமா நான் ஏதோ தெரியாமல் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சரி அதுதான் சரி உங்களுக்கு சமாதானம் படுத்திட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன், நான் தெரியாமல் வந்துட்டேன் மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிட்டுறாங்க. உடனே எங்கள் பாண்டியனுக்கு என்னப்பா மீனா அவங்க பண்ண விஷயமெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பதட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க மீனாவும். மாமா அது இல்லாமல் மாமா அதில் ஒன்றும் இல்லை, அவங்க இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி வச்சது எனக்கெல்லாம் தெரியாது மாமா, ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும், அதுவும் நீங்கள் இப்போ என்னை கேட்கறதுனால இந்த உண்மையை நான் சொல்லாமல் இருக்க முடியல, அவங்க அந்த நகை விஷயம் பார்த்தீங்கன்னா 80 பவுன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அதில் 8 சவரன் மட்டும்தான் மாமா தங்கம், இது எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக ஆகிடுது. மீனா நீ பேசாமல் வீட்டுக்கு போன அந்த விஷயத்தை இப்போ பேசுறதுக்கே விரும்பல, ஏற்கனவே நான் இவங்க சொன்ன பொறியில் நான் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கேன், நீ வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டியா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு நான் கடைக்கு போகணும், சரவணன் வேற தனியாக இருக்கான், அவன் இந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கான், நான் அவன் கூட இல்லாமல் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதை முடிச்சுட்டு வரதுக்காக தான் நான் வந்தேன், ஆனால் உன்னை இங்கே பார்த்ததும் எனக்கு பயங்கர கோபமாயிடுச்சு, சரிப்பா மீனா நீ இது மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நீ ஆஃபீஸுக்கு போ மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மீனாவுமே ரொம்பவே பதட்டமாகவும் ஐயோ மாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலங்க அம்மாவுமே மயிலுக்கு சமாதானப்படுத்தி அங்கே மயில் சமாதானமாக இருந்தாங்க. ஆனால் மீனா பேசினதும் கொஞ்சம் சமாதானமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் கடையில் அப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும் அப்போ வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் அங்கே கடைக்கு வந்ததுமே சரவணன் அப்பா நான் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலைக்குப்பா, அதை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அவன் கடைக்கு வந்துடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. எங்கடா போகிற, என்னடா விஷயம், எதுக்காக போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, நான் போயிட்டு எல்லா விஷயமும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு சரவணன் கிளம்பிடுறாங்க. உடனே வக்கீலை பார்த்து மீட் பண்ணி அந்த டைவர்ஸ் நோட்டீஸையுமே அப்ளை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த
நோட்டீஸை அங்கே மயில் வீட்டுக்குமே அமுச்சிட்டு விட்டுற சொல்கிறாரு கொரியர் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் கொடுத்தத உடனே அங்கே கொரியர் ஆஃபீஸர்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிட்டு வந்திருப்பாரு. அங்கே கொரியர் ஆஃபீஸர்லேருந்து அங்கே இதுக்கு மயிலவங்க வீட்டுக்குமே அமுச்சு விட்டுறாங்க. மயிலவங்க வீட்டுக்கு போனால் தான் மயில் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஆச்சரியமாகவும் நின்றுக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே இது மாதிரி ஒரு முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு இது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் வாய் வார்த்தையில் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட தான் கேட்டிருப்பாரு. ஆனால் இப்போ அப்பா வந்து இதில் குழப்பத்தில் இருக்காரு, நாம தான் இதில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த டிவோர்ஸ் நோட்டீஸுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி அங்கே மயிலவங்க வீட்டுக்குமே அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் கோமதி அங்கே உக்காந்துக்கிட்டு சரவணையும் பாண்டியனையுமே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே கோமதியுமே அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தமாக இருந்தாங்க. அந்த மனுஷன் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பார். அவரை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, இவ்வளோ பெரிய கஷ்டத்துலையுமே நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாரு. அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதியும் அரசுக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசையும் அம்மா இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாமே சால்வ் ஆகிடுமா, நீங்கள் அதெல்லாம் பற்றி நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அம்மா, நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்கிறத கேளுங்க. ஏற்கனவே நிறைய கஷ்டத்தில் நீங்கள் அழுது உங்கள் உடம்பு தான் அம்மா சரியாக இல்லாமல் போகும், நீங்கள் அதெல்லாம் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடுமா, நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரியுமே அரசி அவங்க அம்மாவுக்கு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலங்கம்மாவுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு வெளியில் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துகிட்டு வெளியுமே வராங்க. உடனே அங்கே கொரியர் ஆஃபீஸிலேருந்து அங்கே ஒரு நோட்டீஸுமே வருது. இதை பார்த்துட்டு உடனே என்னப்பா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே மயில்ன்றவங்க யாருங்க, அவங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. என் பொண்ணு தான்ப்பா, என்ன விஷயம் தாங்க, இதில் சைன் போடுங்க அப்படின்ற மாதிரியுமே அந்த நோட்டீஸையுமே கொடுத்துட்றாங்க. உடனே அது இங்கே படிக்க தெரியாது இங்கே மயிலவங்க அம்மாக்குமே. உடனே இந்த நோட்டீஸை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மயிலுக்கிட்டுமே கொடுக்குறாங்க. மயில் இது என்ன ஏதோ கொரியர் வந்திருக்கான், அதை படித்து சொல்லுமா அப்படின்ற மாதிரியுமே மயில்கிட்ட கொடுக்குறாங்க. மயில் இதை விரித்து பார்த்ததும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அம்மா எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸே அமுச்சு விட்டுட்டாங்கம்மா, அவங்க வீட்டில் என்ன சேர்த்துக்க மாட்டாங்கம்மா, அவ்வளோதாம்மா போச்சு, என்னோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சுமா, இந்த விஷயத்து இது மாதிரி ஒரு முடிவு அவங்க எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரியுமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்த மயில் அவங்க அம்மாவுமே பயங்கர ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா, டிவோர்ஸு அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, இதுக்கு மேலேயுமே நான் சும்மா இருந்தேன்னா இதுக்கு மேலே எந்த விஷயமும் நடக்காது, அந்த வீட்டில் உன்னை சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, ஒரு 2 நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாங்க அம்மாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கமும் வந்து அங்கே மயில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா மயில் எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. உடனே அப்பா அங்கே மாமா வீட்டிலேருந்து அங்கே அந்த இது டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கப்பா, ஏன்னா எனக்கு அவ்வளோதான்ப்பா, நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் மாணிக்கமும் மயிலே நீ ஃபீல் பண்ணாத மயிலே, நான் உன்னை அந்த வீட்டில் நான் என் தலையை அடமானு வச்சாது, அந்த வீட்டில் நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்ற மாதிரியுமே மாணிக்கமும் சொல்கிறாங்க. மாணிக்கம் கரெக்டாக இருந்திருந்தார்னா அங்கே மயில் இன்னமும் அங்கே நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த பொய்யை மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தது தான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் மாணிக்கமும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே இங்கே மயிலவங்க அம்மாவுமே ரெடி ஆகிட்டு மயிலவையும் இங்கே மாணிக்கத்தையுமே கூட்டிகிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக பண்ணிட்டாங்களே, அவங்க அது மேடம் நாங்கள் கேஸ் கொடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. உடனே போலீஸுமே அம்மாம்மா என்னம்மா பதறிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே போலீஸுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே போலீஸ்கிட்ட அது மேடம் இங்கே என்னோட பொண்ணை வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற போது 80 பவுனு அவளுக்கு தேவையான பணம் எல்லாமே நான் கொடுத்தேன் மேடம், அவங்க வரதட்சணை குடுமையில் இன்னும் பணம் கேட்டு எங்கள் பொண்ணை இது எங்கள் வீட்டுக்கு அமுச்சு விட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ 5 கோடி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லாததுனால எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். அதனால் எங்கள் பொண்ணை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க மேடம். எங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்போ நாசமாக ஆயிருக்கு மேடம். அவங்க மேலே எல்லார் மேலேயுமே நீங்கள் ஆக்ஷன் எடுத்து அவங்கள இது தூக்கிட்டு வந்து உள்ளே போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேடம் கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே பார்த்தீங்கன்னா கேஸை எடுத்துக்கிட்டு நான் விசாரிச்சுட்டு நல்ல ஒரு
அந்த வீட்டில் உங்கள் பொண்ணை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இந்த கேஸை ஃபஸ்ட்டு விசாரிக்கிறேன், என்ன நிலையில் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னால் பண்ண முடியும். நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, அங்கே உக்காருங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் போலீஸுமே அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போயிடுறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு போனதும் இங்கே கோமதி வெளியில் ஜீப் வரதை பார்த்துட்டு உடனே உள்ளே போயிட்டு அரசையும் ராஜுகிட்டையுமே சொல்கிறாங்க, எதுக்காக அங்கே போலீஸ் வராங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலுமே அங்கே இருக்காங்க. உடனே செந்தில் வந்து மீனாக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அங்கே போலீஸ் வந்துட்டதும் உடனே மீனா ஒரு 2 நிமிஷம் இருங்க, போலீஸ் இங்கே வந்திருக்காங்க, எதுக்காகன்னு தெரியல அப்படின்ற மாதிரியுமே கட் பண்ணிடுறாங்க. உடனே மீனாக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. எதுக்காக அங்கே அத்தை வீட்டுக்கு போலீஸ் போயிருக்காங்க, மீனாங்க அம்மா எதனா கேஸ் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. உடனே இங்கே அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கே பாண்டியனுமே கடைக்கு போயிட்டு, கடையிலிருந்தே நீங்கள் வரீங்களா இல்லை வேற மாதிரி நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமே தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலையுமே அடைச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மீனா ரொம்பவே கோபமாகவும் மயில்கிட்ட போய் மார்னிங்க பேசியிருப்பாங்க. ஆனால் நல்ல விதமாங்க மீனா மயிலும் அவங்க அம்மா எல்லாருமே நல்ல விதமாக பேசியிருப்பாங்க. ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணாதவங்க மேலே அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்களா, அவங்களோட சுயரூபத்தை எல்லாமே நான் இப்போ வெளிக்காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அங்கே இது போலீஸ் ஸ்டேஷனுமே போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, மேடம் எதுக்காக மேடம் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இவங்க எந்த தப்பும் பண்ணாதவங்க மேடம், இவங்கள தூக்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே தப்பு பண்ணவங்களே இவங்க மேலே கேஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தப்பு பண்ணதே, எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்க தான் மேடம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே சாட்சி தான் எல்லாமே செல்லும், நீங்கள் சாட்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே மேடம் இவங்க பண்ண தப்பெல்லாம் நான் ஒன்றா சொல்கிறேன் மேடம், நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிட்டு அவங்க மேலே ரிட்டன் கேஸ் போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு ரொம்பவே கோபமாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நகை விஷயமும் அதெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே மீனா அவங்க அம்மாவுமே மயில் அவங்க அம்மாவுமே அங்கே மீனா மன்னிச்சுக்கோ மீனா, ஏதோ தெரியாமல் இவங்க மேலே கேஸ் கொடுத்துட்டேன், எங்கள் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் கோவத்தில் வந்து இவங்க மேலே எல்லாருமே எல்லாம் கேஸ் கொடுத்துட்டேன், நீங்கள் அந்த உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில் அவங்க அம்மாவுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ரொம்பவே கோவமான மீனா இதெல்லாம் கேட்காம, மேடம் இவங்களோட உண்மையை எல்லாமே நான் வெட்ட வெளிச்சமாக்குறேன் மேடம், இவங்க பண்ண இவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு குடும்பம் மேடம், எங்கள் வீட்டில் இவங்க என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்க தெரியுமா, இவங்க எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற போதே 80 பவுன் நகை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த 80 பவுனில் 8 பவுன் கூட தங்கம் கிடையாது மேடம், மீதி 8 பவுன் தான் மேடம் கோல்டு, மீதி எல்லாமே கவரிங் நகையை போட்டுட்டு இவங்க எல்லாத்துலேயுமே ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் படிப்பு விஷயத்தில் அவங்க டிப்ளமோ எதோ இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருக்காங்க, எதோ சொன்னாங்க மேடம், அதில் ஒன்று கூட படிக்கல மேம், அதுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாது மேடம் அவங்களுக்கு, அவங்க 12th தான் மேடம் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே விஷயத்த சொல்லி. உடனே வயசு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை விட 2 வயசு பெரிய பொண்ணு மேடம், அந்த விஷயத்த கூட மறைச்சி எங்கள் குடும்பத்தவே ஏமாற்றி இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் போய் சொல்லி ஒரே நாளில் அதுக்கப்புறம் இது கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரிப்போர்ட் வந்ததும் அதில் கூட போய் சொல்லி எங்கள் வீட்டில் இருக்க வச்சுட்டு இருந்தாங்க மேடம். இதுக்கு மேலேயுமே எங்கள் வீட்டில் யாருமே பொறுக்க முடியாமல் அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இதுவரையுமே எங்கள் வீட்டில் யாருமே பொய் சொன்னதே கிடையாது மேடம். இது கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த விஷயத்தெல்லாம் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கணும். இந்த விஷயத்த சொல்லாமல் இவங்க மறைச்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி வரதட்சணை குடும்பம் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பொய் கேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க மேடம், ஃபஸ்ட்டு இவங்கள தூக்கி உள்ளே போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. போலீஸும் என்னம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அது வந்து எல்லாமே உண்மை தான், ஆனால் இவங்க என் பொண்ணுக்கு இப்போ விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே போலீஸுக்குமே கோவம் வந்து, என்னம்மா நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாம் ஆடுறதுக்கு நாங்கள் யாருமா, நீங்கள் கரெக்டான ஒரு இது உண்மையவே சொல்ல மாட்டீங்களே, நீங்கள் ஃப்ராடு ஃபேமிலின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு, அவங்க எந்த தப்பும் பண்ணாத போதே நீங்கள் அவங்க மேலே கேஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க, உங்களை 3 பேரையும் தூக்கி உள்ள முட்டிக்கு முட்டி தட்டுறேன்னா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலாங்கம்மாவும், மேடம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையுமே கேட்கணும், நாங்கள் 80 பவுன் போட்டோம், ஆனால் அது 80 பவுனுமே பார்த்தீங்கன்னா கோல்டு தான், அந்த கோல்டு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்று சாப்பிட்டுட்டு அதை இது கவரிங் நகையாக வாங்கி வச்சுருக்காங்க, நாங்கள் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது தங்கம் தான் மேடம், இவங்க எங்ககிட்டலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன மேடம் நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்கள் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க மேலே நாங்கள் உண்மையாவது கேஸு தான் கொடுத்தோம் மேடம், அவங்க
வரதட்சணை குடும்பம் தான் பண்ணுறாங்க மேடம், எங்கள் பொண்ணு கூட வேணா கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. என்னம்மா உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட கேட்கவும், மயிலும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த விஷயத்துக்கு ஆமாம் மேடம் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு போய் வாழணும்னா என்ன எந்த எல்லைக்குனாலையும் போயிடுவாங்க போல் எங்கள் மயில். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பச்சையாக போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மயிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகேவே சொல்லிடுறாங்க. மயில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனாக்கு மிகப்பெரிய கோபமாகவும் இருக்குது மயில் மேலே. ஏன்னா மயிலை பாவம் நினச்சி அந்த நகை விஷயத்தை கூட சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இங்கே நகை விஷயத்தை மறைச்சி வச்சிருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலோட சுயரூபத்தெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு பயங்கர கோபமாக இருக்குது. உடனே ராஜியும் வந்து மேடம் எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட எங்கள் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி தான் ஆகிடும். நீங்கள் அவங்க சொல்கிற பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் அம்மாண்டமாக பழி சுமத்தாதீங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் மயில் அவங்க அம்மாவும் எங்களோட பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் இல்லாமல் எங்கள் மேலே வீண் பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்களா, எங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு தீர்வு சொல்லாமல் நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்ப முடியாது, அப்படியும் நீங்கள் எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டில் சேர்த்துக்கலன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிராகவும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க மயில் அவங்க அம்மாவும். உடனே மீனா பார்த்துட்டு இன்னமா இவ்வளோ பச்சை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிறவங்களவே இங்கே தூக்கிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஊரில் இருக்கவங்களெல்லாம் என்னென்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே அந்த நகை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட நகையை நாங்கள் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் கொடுத்த போது. மயில் ஒரு டைம் இங்கே எங்கிட்ட அந்த நகையை கொடுத்துருக்கா, அவள் கையாலே நாங்கள் அந்த ஃபோட்டோவையுமே எடுத்திருக்கோம், அந்த ஃபோட்டோ ப்ரூஃபுமே காமிக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா தூக்கி இங்கே உள்ளேயுமே போடுறதுக்கான சாட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனாவுமே காமிச்சிடுறாங்க. உடனே எங்கள் பாண்டியன் குடும்ப ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டுட்டு இவங்களை தூக்கி உள்ளவே வச்சிடுறாங்க. ஏன்னாங்க இது 100 விஷயம் சொன்னால் அதில் ஒரு விஷயம் தான் இங்கே மயிலவங்க அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. மீதி 90 விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய்யை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. இங்கே போலீஸுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இவங்களை உள்ள தூக்கி அம்மா நீங்கள் இதுக்கு மேலே பேசவே பேசாதீங்கம்மா, நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தாவே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலும் இவங்களெல்லாம் போலீஸில் பிடிச்சிட்டு போனதை அப்பத்தாவுமே பார்த்துட்டுறாங்க. அப்பத்தாவும் பழனிவேலுக்கு சொல்லவும் பழனிவேல் ரொம்பவே பதட்டமாகவும் பயந்துக்கிட்டே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே வந்துடுறாங்க. வந்து மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கிட்டேயுமே கேட்குறாங்க. மீனாவும் அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் மயிலவங்க அம்மா நம்ம ஃபேமிலி மேலே எல்லார் மேலேயுமே கேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க, பொய் கேஸ், அதுவும் வரதட்சணை குடும்பத்தில் இங்கே இதை எல்லார் மேலேயுமே கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அவங்களவே தூக்கி உள்ளே வச்சுருக்கோம், லைஃப் லாங் அவங்க வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே அங்கே உள்ளே தூக்கி போட்டதும் மயில் பயங்கரமாக அழுறாங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம், ஏன்னா இங்கே தன்னுடைய மாமாவும் அத்தையும் இப்போ போலீஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அங்கே தன்னுடைய மருமகளுக்கு எவ்வளோ வலிக்கும். ஆனால் அங்கே மயிலுக்கு சுத்தமாக வலிக்கல. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக அவங்க மேலே பொய் கேஸே போகிறதுக்காக துணிச்சிட்டாங்க மயிலுமே. இதுக்கு மேலேயுமே அந்த வீட்டில் சேர்க்குவாங்கன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது மயில். ஏன்னா இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க, மேடம் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, எங்களோட பையனுக்கு நாங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் டீட்டெயிலாக விசாரிக்காமல் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். அங்கே கல்யாணத்துமே பண்ணி வச்சு என் பையனுமே அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து மனசு உடைஞ்சு போயிட்டு அவன் லைஃபவே வெறுத்துட்டான் மேடம். அவன் இந்த விஷயத்த நினச்சி அவன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மேடம். இது மாதிரி ஒரு வார்த்தையே நாங்கள் சின்ன வயசுலேருந்து இவங்ககிட்ட கேட்டது கூட கிடையாது மேடம். இது மாதிரியெல்லாம் அவன் ஒரு தாட்டு வருதுன்னா அதுக்கு காரணமே இந்த 3 பேர் தான் மேடம். இவங்க என்னென்ன பொய் சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே எங்களுக்கு தெரியல. இது ஒரு 4 பொய் மட்டும்தான் இப்போ வெளியே வந்திருக்கு. அவங்க இன்னும் நிறைய பொய்யை கூட மறைச்சி வச்சுருக்கலாம். ஏற்கனவே மயிலுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கலாம் மேடம். இது யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியை நம்பவே முடியாது மேடம். அவங்க ஊரில் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா விசாரித்தோம் மேடம். இப்போ விசாரித்தோம் அதுவும் ரீசெண்டாக. அதுக்கு முன்னே நாங்கள் விசாரிச்சிருந்தோம் அந்த குடும்பத்தில் நாங்கள் பொண்ணு எடுத்துக்கவே மாட்டோம். இப்போ அந்த குடும்பத்தை விசாரித்தா கூட அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே கடன் வாங்கிட்டு அந்த கடத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் எல்லாமே அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம். இதெல்லாம் கேட்குற போது எங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே மயிலையும் அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாண்டியன். இதுக்கு மேலே பாண்டியன் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பொறுத்து போயிட்டு இருந்தார். ஆனால்
மயிலை எதுவுமே பண்ணாமல் வீட்டை விட்டு மட்டும் தான் துரத்துனாரு. ஆனால் மயில் அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து இங்கே பாண்டியன் குடும்பத்தவே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் ஏற்றி விட்டுட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலேயுமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேடம் நாங்கள் இப்போவும் போயிட்டு இன்னொரு டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சு நாங்கள் அவங்களுக்கு அமுச்சு விடுறோம். அவங்க இதுக்கு மேலே அந்த டைவர்ஸ் நோட்டீஸில் இது சைன் போடுறதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும் மேடம் அப்படின்ற மாதிரியுமே போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. போலீஸும் சார் நீங்கள் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுங்க, வேறு எதுனாலையும் கொடுங்க, எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு என்ன ஒரு டியூட்டினா நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோமா, அவ்வளோதான் மேடம். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கோர்ட்லேயே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே போலீஸுமே இங்கே பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. ஆனால் இவங்கள மட்டும் வெளியவே விட்டுறாதுங்க மேடம், வெளியே விட்டால் இவங்களால நிறைய பேருக்கு கஷ்டம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும் வாங்குற கோவமாகவும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க மயிலங்க அம்மாவை. ஏன்னா மயிலங்க அம்மாவையும் மயில் எல்லாருமே மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அங்கே மயிலோட மனசவே மாற்றி இங்கே பாண்டியன் குடும்பத்து மேலேயே கேஸ் கொடுக்க வச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயுமே மீனாவுமே சும்மா இல்லாமல் அவங்களோட விஷயத்த வெட்ட வெளிச்சமாக்கி அவங்கள உள்ளேயுமே தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பழனிவேலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா பழனிவேலு அங்கே வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாண்டியன் பழனிவேலை பார்த்துட்டு கூட பேசாமல் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.